வணக்கம் டு ஆல். இது லாஸ்ட் பெஞ்ச் தமிழ் பாட்காஸ்ட். 2011 ஒரு ரிசர்ச் நடந்திருக்கு. அந்த ஆராய்ச்சி முடிவில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 13ஆம் நூற்றாண்டில் உலகத்தோட சுற்றுச்சூழல், அதாவது என்விரான்மெண்ட் ரொம்ப அதிகமாக முன்னேறி இருக்கு. கார்பன் டை ஆக்சைடு அளவு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு அந்த சமயத்தில். இதை ஒரு அளவில் சொல்லணும்னா, 100 கோடி மரங்களை 20 வருடங்களுக்கு தொடர்ந்து வளர்த்தோம்னா எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு கம்மியாகுமோ அது அந்த சமயத்தில் திடீர்னு நடந்திருக்கு. அந்த 13ஆம் நூற்றாண்டு சமயங்களில் இவ்வளோ பெரிய மாற்றம் எப்படி நடந்துச்சு? இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு காரணம் ஒரே ஒரு மனிதர்னு சொன்னால் நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதுதான் உண்மை. ஒருத்தரால் தான் இவ்வளோ பெரிய சுற்றுச்சூழல் மாற்றம் நடந்திருக்கு. ஆனால் அவர் யார், அவர் என்ன பண்ணினார்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம யாரும் அவரை பார்க்கணுன்னு நினைக்க மாட்டோம். அவரை பார்த்துட்டு உயிரோடு இருக்கணும்னா நம்ம ஒரு மங்கோலிய போர் வீரனாக மட்டும்தான் இருந்திருக்கணும். மற்ற எந்த நாட்டவராக இருந்தாலும் அவரை பார்த்தவங்க பெரும்பாலும் இறந்து தான் போயிருக்காங்க. அவர் மங்கோலிய மன்னர் செங்கிஸ்கான். உலகத்தோட மிகப்பெரிய நிலப்பரப்பை ஆண்ட முதல் மன்னர் அவர் தான். மொத்த உலகத்தோட 20% நிலப்பரப்பு அவரோட ஆட்சியின் கீழே இருந்திருக்கு. மொத்த மக்கள் தொகையில் 25% பேர் அவருக்கு கீழே தான் இருந்திருக்காங்க. ஆனால் இது மட்டும் இல்லை, அன்றைய மக்கள் தொகையில் 4 கோடி பேரை அவருடைய படை கொன்றிருக்காங்க. மங்கோலியாங்கிறது ரொம்ப சின்ன நாடு தான். வெறும் 2 லட்சம் போர் வீரர்களை வச்சுக்கிட்டு எப்படி இவ்வளோ பெரிய விஷயத்தை அவர் பண்ணார்? உலகத்தோட பெரும்பான்மை நிலத்தை கைப்பற்றி இருக்கிறாரு, 4 கோடி பேரை கொன்றிருக்காரு. இது எல்லாத்தையும் எப்படி அவங்க பண்ணினாங்க? இதற்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்ப்போம். செங்கிஸ்கானோட அப்பா ஒரு கூட்டத்தோட தலைவராக இருந்திருக்காரு. செங்கிஸ்கானுக்கு 8 வயதாகும்போது அவர் விஷம் வைத்து கொல்லப்படுறாரு. அந்த சமயத்தில் மங்கோலியா முழுக்கவுமே பல பழங்குடியின கூட்டங்கள் தான் இருந்திருக்கு. அவங்களுக்குள்ளேயே மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறது, மற்றவர்களை கொன்று அழிக்கிறதுன்னு இருந்திருக்காங்க. செங்கிஸ்கானோட அப்பாவே அவருடைய மனைவி, அதாவது செங்கிஸ்கானோட அம்மாவை வேறு ஒரு கூட்டத்திலிருந்து கடத்திட்டு வந்து தான் திருமணம் செஞ்சுக்கிறாரு, வேறு ஒருவருடைய மனைவியை. அதற்கு பழிவாங்க அந்த கூட்டம் செங்கிஸ்கானுக்கு கல்யாணம் ஆகும்போது செங்கிஸ்கானோட மனைவியை கடத்திட்டு போயிடுறாங்க. செங்கிஸ்கான் செஞ்ச முதல் போர் அவருடைய மனைவியை மீட்கிறதுக்காகத்தான். அப்போ செங்கிஸ்கானுக்கு உதவுனது அவருடைய உயிர் நண்பர், பிளட் பிரதர்னு சொல்கிறாங்க. ஒருத்தருக்காக இன்னொருத்தர் உயிரையும் கொடுப்பாங்க. ஜமுக்கான்னு சொல்கிற இன்னொரு கூட்டத்தோட தலைவர். அவர் கூட சேர்ந்து செங்கிஸ்கான் இவர் மனைவியை கடத்திட்டு போன கூட்டத்தை மொத்தமாக அழிக்கிறாரு. தன்னுடைய மனைவியை மீண்டும் கூட்டிகிட்டு வராரு. இவருடைய மனைவியை கடத்தும் போது செங்கிஸ்கான் அங்கேருந்து தப்பி ஓடிடுறாரு. அதுக்கு அவர் சொல்கிற காரணம், ஒரு போரை வெல்ல முடியாத போது அதை தொடர்ந்து சண்டையிடுறதுல எந்த உபயோகமும் இல்லை. நம்முடைய குறிக்கோள் எப்படி வெற்றி பெறணுங்கிறது தான் இருக்கணும். அதுக்கு சில தோல்விகளை நம்ம சந்திச்சு தான் ஆகணும். அந்த தோல்விகள்லேருந்து தூண்டு விடாமல் மீண்டும் போர் செஞ்சு வெற்றி பெறணும்னு சொல்கிறாரு. இந்த போருக்கு அப்புறம் செங்கிஸ்கானும் ஜமுக்காவும் சேர்ந்து ஒரு கூட்டத்தோட தலைவராக இருக்காங்க. அப்போ ஜமுக்கா பெரும்பாலும் பதவிகள் வழங்குறது உயர்குடிகளை சேர்ந்தவங்களுக்கும் பிரபுக்களுக்கும் தான் கொடுக்கணும். அவங்க பிறப்பால் வரவங்களுக்கு பதவிகள் கொடுக்கப்படும் சொல்கிறாரு. ஆனால் செங்கிஸ்கான் இதை சுத்தமாக மறுத்துறாரு. ஒருத்தரோட திறமைக்கு தான் பதவியை தவிர அவரோட பிறப்பு, அவர் உயர்குடியிலேருந்து வந்தவரா இல்லை எங்கேருந்து வந்தவருங்கிறது முக்கியம் இல்லை, அவருடைய திறமை தான் முக்கியம்னு சொல்கிறாரு. இது மாதிரி பல விஷயங்களில் இவங்க 2 பேத்துக்கும் சண்டை வருது. அப்போ ஜமுக்கா ஒரு முறை இவரோட படை வீரர்களை பலரை கொண்டுறாரு. செங்கிஸ்கான் ஒரு பெரிய படை திரட்டிட்டு போய் ஜமுக்காவோட படைகளோட சண்டை போடுறாரு. செங்கிஸ்கான் வெற்றி பெறாரு. ஜமுக்கா காட்டுக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு. கொஞ்ச நாள் கழித்து ஜமுக்காவோட தளபதிகளே சிலர்லாம் சேர்ந்து அவரை காட்டி கொடுத்துட்றாங்க. ஜமுக்காவை பிடிச்சு செங்கிஸ்கான்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. செங்கிஸ்கான் தங்களுக்கு பதவிகளும் பரிசும் தருவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் செங்கிஸ்கான் துரோகிகளை என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன், இன்னைக்கு மற்றவங்களுக்கு துரோகம் செய்கிற நீ கண்டிப்பாக நாளைக்கு எனக்கும் செய்வேன்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டுறாரு. கடைசி வரைக்கும் தான் செஞ்ச போர்கள் எல்லாத்துலேயும் செங்கிஸ்கான் எல்லா நாடுகள்லையும் துரோகிகளை உருவாக்கியிருக்காரு. பல துரோகிகள் மூலயமா பல நாடுகளில் கைப்பற்றியிருக்காரு. ஆனால் அந்த நாட்டில் இருக்க மன்னரையும் மக்களையும் கொல்றதுக்கு முன்னாடி முதல்ல அந்த துரோகிகளை தான் கொண்டிருக்காரு. தன் பக்கத்தில் துரோகிகளை சேர்த்துக்கவே கூடாதுங்கிறதுல தெளிவாக இருந்திருக்காரு. ஜமுக்கா என்ன இருந்தாலும் தன்னுடைய நண்பன், அவரை மன்னிச்சு தன்னுடைய இருக்கும்படி சொல்கிறாரு. ஆனால் ஜமுக்கா முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அவருக்கு ஒரு போர் வீரருக்கான உயர்குடிகளுக்கான மரண தண்டனை கொடுக்கப்படுது. அதாவது ரத்தம் சிந்தாமல் அவருடைய முதுகெலும்பை உடைச்சி கொல்றாங்க. இதுக்கப்புறம் செங்கிஸ்கான் மற்ற நாடுகள் மேலே போர் தொடுக்க முடிவு பண்ணுறாரு. அவர் பல நாடுகளில் போர் தொடுத்தாலும் அவருடைய முக்கியமான குறிக்கோள்ங்கிறது வணிகம் செய்கிறதா தான் இருந்திருக்கு. பல நாடுகளுக்கு கூட வணிக தொடர்புகளை உண்டு பண்ணிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இவருடைய காலத்தில் மங்கோலியர்கள் பெரும்பான்மை இடங்களில் வணிகம் செஞ்சுருக்காங்க. வெறும் காட்டு மிராண்டித்தனமான பழங்குடி கூட்டமாக இருந்தவங்கள
ஒன்று திரட்டி போர் வீரர்களாக மாற்றி அவங்கள வணிகத்துக்குள்ளேயும் கொண்டு வந்திருக்காரு. எப்படி வெறும் 2 லட்சம் போர் வீரர்களை வச்சுக்கிட்டு இவ்வளவு நாடுகளை பிடிச்சாரு? இவங்க கொஞ்சம் கொடூரமானவங்களாக இருந்திருக்காங்க, அதை ஒத்துக்கணும். ஆனால் அது மட்டும் காரணம் இல்லை. மிக முக்கியமான காரணங்களாக சொல்லப்படுறது முதல்ல சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர், உளவியல் போர் முறைகள். இந்த சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் தியரியெல்லாம் உண்டாகிறதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இதை இவர் செஞ்சு காமிச்சிருக்காரு. இவங்க முதல்ல ஒரு நாட்டை கைப்பற்றணும்னு முடிவு பண்ணால் அவங்களுக்கு முதல்ல தகவல் அனுப்புகிறாங்க. சில ஒப்பந்தங்கள் பண்ணிக்கலாம் நம்மளுக்குள்ள அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் முடியாதுன்னு சொல்லும்போது நான் உங்கள் நாட்டை மொத்தமாக அழிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டுறாரு. முதல்ல பல மன்னர்கள் முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு இவர் சைனாவை எதிர்த்து போர் செய்ய போகும்போது இவரோட படை சிறிய படை. ஆனால் சீன மன்னர்களோ மிகப்பெரிய நாடு, மிகப்பெரிய படை. அவங்க இவரை பெருசாகவே கண்டுக்கல. ஆனால் இவர் சொன்ன மாதிரியே போர் செஞ்சு அவங்கள தோக்கடிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஒரு நாட்டையோ ஒரு ஊர்கூடையோ இவர் போர் செய்யும்போது இவர் வெற்றி பெற்ற உடனே அங்கே இருக்க மொத்த மக்களையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்தி வச்சு இவர் படை வீரர்களுக்கு கட்டளையிடுறார். ஒவ்வொருத்தரும் குறைந்தது இத்தனை பேரை கொல்லணும் அப்படின்னு. அதாவது மொத்தமாக அந்த ஊரையே அழிச்சிடுறாரு. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் யாரையும் விடுறதில்ல, மொத்த ஊரையும் அழிக்கிறாரு. இது மற்றவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. இவர் கூட போர் செய்கிறதுங்கிறது ஒன்று வெற்றி, ஆனால் யாருமே இவர் இன்னும் வெல்லவே இல்லை. அப்படி இல்லைங்கும் போது கண்டிப்பாக அழிவு மட்டும்தாங்கிற ஒரு விஷயத்தை பரப்புறாரு. அதே மாதிரி இவர் சண்டைக்கு போகிற எல்லா இடத்துங்களுக்குள்ளேயும் இவருடைய ஒற்றர்களை அனுப்பி உள்ளுக்குள்ளேயே பல சண்டைகளை உருவாக்குறாரு. அங்கே இருக்க மக்களுக்குள்ள பயத்தை விதைக்கிறாரு. இவங்களை வெல்லவே முடியாதுங்கிற மாதிரி விஷயங்களை பரப்புறாரு. இன்னொரு மிக முக்கியமான காரணம், இவங்க மிகப்பெரிய வில் வீரர்களாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிக குறைந்த அளவில் இவங்க வாழ்ந்திருக்காங்க. இவங்க பெரும்பாலும் குதிரை வீரர்களாக இருந்திருக்காங்க. ஒரு குதிரையிலேயே தங்கள் வாழ்க்கையை மொத்தமாக வாழ்ந்திருக்காங்க. ஒரு நாளுக்கு 120 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. போகிற வழியிலெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே போகிறாங்க. ஒவ்வொரு வீரர்கிட்டையும் ஒரு கத்தி, அம்புகளை செய்கிறதுக்கான சில கருவிகள், கொஞ்சம் தண்ணீர், அப்புறம் சாப்பிட்றதுக்கு சில ஐட்டம், இவ்வளவு தான். இதை வச்சு மொத்த வாழ்க்கையும் ஒரு குதிரை மேலேயே வாழ்ந்திருக்காங்க. இவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு இவங்க கையில் வேற எதுவுமே இருந்ததில்லை. சில நேரங்களில் தண்ணீர் பத்தாத போது தங்களுடைய குதிரைகளோட கழுத்து நரம்பை வெட்டி அதுலேருந்து ரத்தத்தை குடிச்சிருக்காங்க. அந்தளவுக்கு இவங்களோட தேவையும் இவங்ககிட்ட இருந்த பொருட்களும் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. இவங்களோட குறிக்கோள் எல்லாமே பல நாடுகளை பிடிக்கிறது மட்டும்தான். அது மட்டுமே குறிக்கோளாக இருந்து போய்கிட்டே இருந்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே முக்கியமான ஒரு விஷயம் இருந்திருக்கு. அது புதிய விஷயங்களை கற்றுக்கிறது. திறமை எங்கே இருந்தாலும் அதை உடனே தன் கூட சேர்த்துக்கிறது. தான் வென்ற நாடுகளில் மொத்தமாக எல்லாத்தையும் கொன்னாலும் அங்கே இருக்க கலைஞர்களையும் அங்கே இருக்க தொழில்நுட்பர்களையும் தன் கூட தான் சேர்த்துருக்காரு. அவங்கள மட்டும் கொன்றதே இல்லை, அவங்க எல்லாத்தையும் தன் கூட சேர்த்துக்கிறாரு. மங்கோலியாவுக்கு அனுப்பிச்சி வச்சிடறாரு. உதாரணத்துக்கு கட்டிடக்கலை நிபுணர்கள், முக்கியமாக ஆயுதங்கள் செய்கிறவங்க, இவங்க எல்லாத்தையும் அங்கேருந்து தன் கூட சேர்த்துக்கிறாரு. அது மட்டும் இல்லை, தான் போகிற மற்ற இடங்கள்ல இருக்க புது விஷயங்களையும் கற்றுக்கிறாரு. உதாரணத்துக்கு சீனர்களை வென்ற உடனே அவங்க கிட்ட இருந்து வெடிமருந்து தொழில்நுட்பத்தை கற்றுக்கிறாரு. இவங்க பாக்தாத் மேலே போர் தொடுத்தப்ப, பாக்தாத்ங்கிறது ரொம்ப முன்னேறிய நாகரிக சமூகமாக இருந்திருக்கு. அங்கே ஒரு நூலகமும் இருந்திருக்கு. ஆனால் மங்கோலியர்களுக்கு எழுத்துங்கிறதே இல்லை. அப்போ அவங்களோட மொழி வெறும் பேச்சு மொழியாக தான் இருந்திருக்கு. இவங்களுக்கு அந்த நூலகம் எதுக்குன்னு கூட தெரியல. மொத்தமாக எரித்து அழிச்சிட்றாங்க. இவங்களோட கல்வி அறிவுங்கிறது அந்த அளவில் தான் இருந்திருக்கு. ஆனால் அங்கே இருக்க சிறந்த நிபுணர்களை தன் கூட சேர்த்துக்கிறாங்க. அது முக்கியங்கிற எண்ணம் இவங்களுக்கு இருந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், லீடிங் பை எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். எந்த ஒரு போர்லையும் செங்கிஸ்கான் இல்லாமல் இருந்ததில்லை. இவர் செஞ்ச அனைத்து போர்கள்லையும் இவர் தான் முன்னாடி நின்றுருக்காரு. இது இவருடைய போர் வீரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்திருக்கு. இவற்றின் மூலமாக தான் நான் முன்னரே சொன்ன மாதிரி வெறும் 2 லட்சம் போர் வீரர்களை வச்சுக்கிட்டு 20% உலகத்தையே ஆண்டிருக்காரு செங்கிஸ்கான். இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பாட்காஸ்ட் எல்லாமே ஸ்பாட்டிஃபைலையும் இருக்குது. லாஸ்ட் பெஞ்ச் தமிழ் பாட்காஸ்ட் கண்டிப்பாக கேளுங்க.